இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கை, நமக்கு எதை தேவன் முன்வைத்து நம்மை வழிநடத்தி வருகிறார்னா நித்திய ஜீவன் இல்லையா? அதே போல் அவர் மாறாத 2 விசேஷங்கள் சொல்லப்பட்டது அவருடைய வாக்கு தத்தமும் நமக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற உடன்படிக்கையும் தான். அது நம்மை நிறைந்த ஆறுதல் படுத்தி கொண்டு வருகிறது. அந்த வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் உடன்படிக்கை பண்ணுனா அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் என்றே வேதவசனம் சொல்லுது. அதனால் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்குன்னு அதே எபிரேயர் 6:19 பார்க்குறோம். அதாவது நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த பாவ திரையை தன்னுடைய மரணத்தினாலே அதை கிழித்தெறிந்து எல்லாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பாவமற்றவர்களாய் கரைத்திரை குற்றமற்றவர்களாய் உட்பிரவேசிக்க தன்னை தாமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். அதனால் அவர் நமக்கு முன்னோடியாக இருந்த இயேசுவாக இருக்கிறார் இல்லையா? அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக அந்த திரைக்குள் அதில் பிரவேசித்தார்னு பார்க்குறோம். அதனால் என்னாகுமா 23:19 பார்க்குறோம். அதனால் தேவன் இன்னைக்கு நமக்கும் அந்த நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். அது நமக்கு நிச்சயமாய் தருவார். அதனால் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, ஒரு மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா? நமக்காக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வாயினால் உரைத்ததை அவர் கரத்தினால் எப்படி சாலமோனுக்கு நிறைவேற்றி காண்பித்தார். ஆலயத்தை கட்டுறதுக்கு தேவாலயத்தை அவருக்காக ஒரு தேவன் தங்கும் வாசஸ்தலத்தை சாலமோன் மூலமாய் கட்டினார் இல்லையா? அது வாயினால் உரைத்தார், கையினால் அது செஞ்சு முடித்தார். அதுபோல் இன்றைக்கி நமக்காகவும் நித்திய ஜீவனை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்குள்ளே உட்பிரவேசிக்கிறதுக்கு தேவனே முன் உதாரணமாக மகா பிரதான ஆசாரியாராக அங்கே வாசம் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தான் அந்த கிருபையும் இரக்கமோ சமாதானமோ நமக்கு உண்டாயிருக்கு. ஏன்னா பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் கொண்டு அந்த நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அந்த நம்பிக்கையை தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக்கும்படி. அப்போ அந்த நித்திய ஜீவனை யாருக்கு கொடுக்குறா? தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு கொடுக்குறாரு. அவர் மேலே நம்பிக்கை வைத்து தேவ பக்திக்கு ஏதுவாய் சத்திய வசனத்தை அறிகிற அறிவிலே நம்மளை நிரப்பி விசுவாசத்தை தேவன் பேரில் நமக்கு உண்டாகும்படி கொடுத்து தேவனுடைய கட்டளையின்படி இது எல்லாத்தையும் நமக்கு ஒப்புவித்திருக்கிறார். அதே போல் தேவனுடைய பிரசங்கத்தினாலே நமக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையெல்லாம் அதன் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தியும் காண்பித்திருக்கிறார். அதாவது நித்திய ஜீவன்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரண ஆக்கினை நமக்கு கிடையாது. அந்த நிச்சயத்தை நமக்கு தேவன் தருகிறார். ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர்? 1 சாமுவேல் 15:29 இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி அவர் மனஸ்தாபப்படுறதும் கிடையாது. அப்போ இன்னைக்கு நமக்கு தேவன் வாக்குரைத்திருக்கிறார். அந்த வாக்கை தேவன் நிறைவேற்றுவார். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னால் அது உண்டு தான். ஏன்னா அவர் மனம் மாற மனுஷன் அல்ல என்று வேதத்திலே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். நம் தேவன் தம்மை தாமே அவர் மறுதலிக்காமல் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்னு பார்க்குறோம். நம்ம உண்மை இல்லாதவர்கள், ஆனால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். 1 யோவான் 1:10 நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அது நம்ம பொய்யராக்குது இல்லையா? நம்ம ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செஞ்சு தான் இருக்காங்க இல்லையா? அதனால நம்ம பாவம் செய்யவில்லை என்றால் நம்ம பொய்யராக இருப்போம். அது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அப்படி நம்ம சொன்னோம்னா நான் பாவம் செய்யலைன்னு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்ததுன்னா அந்த சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நம்மளை நடத்துவார். பாவ மர நம்மளை அவர் சுத்திகரிப்பார். அந்த பாவத்துக்கு வெறுத்து ஓடுறதுக்கான ஞானத்தை தேவன் நமக்கு கொடுத்து வழிநடத்துவார். ஏசாயா 51:12 பார்க்குறோம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்ய போகிற கர்த்தர்னே சொல்கிறார். அதனால் மனுஷனுக்கு புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் பரப்பி அதை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை
இல்லையா, நமக்காக அவர் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை அதெல்லாம் என்றென்றைக்கும் மாறாததாக இருக்குது. அதனால் மனுஷனுக்கு பயப்படுறதை விடுங்க, தேவனுக்கு பயந்து நடங்க. அப்போ கர்த்தருடைய நித்தியத்துக்குரிய காரியத்தில் தேவன் நம்மளை நடத்துவார், நடத்தி அங்கே கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். எபிரேயர் 3:10 பார்க்குறோம், நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்போதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனங்களாகவும் என்னுடைய வழிகளை அறியாதவர்களும் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை. அப்போ நித்திய ஜீவன் என்பது என்ன? அங்கே என்னென்னைக்கும் ஜீவனுள்ளவர்களாக நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம், மகிழ்ந்து களி கூற போகிறோம், தேவனை துதித்து பாடிக்கொண்டு இருக்க போகிறோம் இல்லையா. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காகவும் தேவன் நம்ம எல்லாருக்கும் யாரெல்லாம் நம்ம அவரை விசுவாசிக்கிறோமோ நம்ம கெட்டு போகாதபடி அந்த நிச்சய ஜீவனை அடைய நமக்காக தேவன் அங்கே ஒரு ஆசனத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத இருக்கிற சந்ததி, அதை ஆலோசிக்கிறவர்களை அவங்க வழுவி போகிறாங்க தங்கள் இருதயத்தில். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் என்ன சொல்கிறார், என்னுடைய வழிகளை அவங்க அறியாதவங்களா இருக்காங்கன்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவங்க என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டாங்கன்னு என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்னே சொல்கிறார். அவர் கோபத்தில் அப்படி ஒரு ஆணையிடுறாராம். சகரியா 9:12 பார்க்குறோம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இப்போ கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கை வைக்கிறோன்னா நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிற கர்த்தரிடத்துல நாம் திரும்பணும். நம் பாவம் அக்கிரமங்களை விட்டு அவரிடமா திரும்பும்போது ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்றும் வாக்கு பண்ணுறார். அதே போல் புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க, அதை விட்டு விடாதீங்க, அதை காத்து கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கு ஜீவன். அப்போ கர்த்தருடைய நீதிமொழிகள் 4:13 பார்க்குறோம். அப்போ அவருடைய புத்திமதிகள், அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நம்ம பற்றி கொண்டு நடந்தோம்னா நமக்கு ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவன் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அதை நம்ம விசுவாசிக்கணும். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசரித்து உள்ளவராக இருந்தது போல இன்னைக்கு நம்மையும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தேவன் அழைத்திருக்கிறார். சங்கீதம் 110:4 பார்க்குறோம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார். அதை கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார். அதனால் அவர் மனம் மாறாமல் நமக்கும் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 7:21-22 நாம் பார்க்கும்போது அதனால தான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியாகவும் தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார் மரணத்துக்கு இல்லையா. நம்ம எல்லாருமே நித்தியத்துக்கு வரணும்னு தான் அவர் தம்மை தாமாகவே முன்வந்து பலியாக ஒப்பு கொடுத்தார். சுகந்த வாசனை காணிக்கையாய் தேவனுக்கு அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் என்றென்றைக்கும் அவர் நிலைத்திருக்கிறபடினால அந்த மாறி போகாத அந்த ஆசாரியத்துவம் உள்ளவராக அவர் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்மையும் அந்த ஆசாரியத்துவத்துள்ளே வைக்கிறதுக்கு தேவன் பிரியப்படுகிறார். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாமும் மாறும்போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் உட்பிரவேசித்து அவரோடு கூட என்றென்றைக்கும் அவரை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கிறோம். அப்போ ஆத்தும நங்கூர் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனில் என்றென்றும் அவரோடு கூட நாமும் உட்பிரவேசிக்க போகிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே காக்கப்படணும். ஆமேன்.